இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தர் விரும்பும் சபை ஆராதனை. பழைய ஏற்பாட்டின் சபை ஆராதனை என்பது புதிய ஏற்பாட்டின் சபை ஆராதனைக்கு ஒரு நிழலாட்டமாகவே அமைந்திருந்தது. தேவனை ஆராதிப்பது என்று சொல்லப்படுகிறது. தேவனை தொழுது கொள்வது, தேவனை சேவிப்பது, தேவனை தேடுவது. ஆதாமுடைய மகன் சேத்தினுடைய காலத்தில்தான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று ஆதியாகமம் 4:26 எழுதப்பட்டு உள்ளது. பழைய ஏற்பாட்டின் சபை ஆராதனை என்பது மோசேயின் காலத்தில் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆராதனை முறைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று ஆவியானவரால் மோசேக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு சகலவிதமான சட்ட திட்டங்களோடு கூட தேவனுடைய ஆலோசனையின்படியாக அந்த சபை ஆராதனை நடைபெற்றது. ஆகவேதான் இந்த பழைய ஏற்பாட்டின் சபை ஆராதனை என்பது புதிய ஏற்பாட்டின் சபை ஆராதனைக்கு ஒரு நிழலாட்டமாகவே அமைந்திருந்தது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்த நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக. வெளியே கொண்டு வருகிறதற்கு முன்பாகவே அந்த நோக்கத்தை, எந்த காரணத்துக்காக அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார் என்பதை மோசேக்கு தெரியப்படுத்திதான் அதை பார்வோனிடத்திலே போய் சொல்ல சொல்லுகிறார். வாசிப்போம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அடையாளத்தை சொல்லுகிறார். 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. ஒரு பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போகிறதற்கு அவரை ஆராதிக்கும்படியாகவே கொண்டு வருகிறார். இதை குறித்து கர்த்தர் மோசேயிடம் சொல்லி பார்வோனிடத்திலே சொல்ல சொல்லுகிறார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22, 23. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாக. நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். சங்கரித்து தான் வெளியே கொண்டு வந்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். The purpose of bringing
them out of Egypt is to worship the Lord. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ வெளியே வரலை, இன்னும் அடிமைத்தனத்தை விட்டு விடுதலையாகி வெளியே வரவில்லை. வருகிறதற்கு முன்பாகவே சபை கூடுதலை குறித்து மோசேட்டே சொல்லுகிறார். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சபை கூடுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னும் சபை கூடல, இன்னும் ஆராதிக்க ஆரம்பிக்கல, இன்னும் அந்த ஆராதனை முறைமைக்குள் வரல. அதற்கு முன்பாகவே சொல்லுகிறார் பரிசுத்த சபை கூடுதல். அப்படி என்றால் அவரை ஆராதிக்கிறது என்பது பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறது, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல. What was the expectations of God for bringing the Israelites from out of Egypt? அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அவருடைய நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை ஆராதனை எப்படி நடக்க வேண்டும், ஒரு சபை ஆராதனையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஈடுபடுகின்றது. அப்ப தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை ஆராதனைனா என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நாளும் 7வது நாளும் பரிசுத்த சபை கூடுதல். ஏன் பரிசுத்த சபை கூடுதல் என்று சொல்லுகிறார்? அவர்களை பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் மட்டும் அவர் வெளியே கொண்டு வரவில்லை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டு கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முன் அடையாளம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் நோக்கி 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது, அது ஆணாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் ஆட்டுக்குட்டியும் என் ஆண்டவர் இயேசுதான். பரிசுத்தம் உள்ளவர், ஆணை தெரிந்து கொள்ளுகிறார். கவனிக்கணும், இதற்கு புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு நிழலாட்டம். வாசிப்போம். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா.
இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பருகி பானம் பண்ணுகிற திருவிருந்து ஆராதனை நடத்துகிறோம். நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13-14. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அது பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பஸ்கா பண்டிகையின் ஆசரிப்புக்கு தான் இயேசு கிறிஸ்துவை 12 வயதிலே கொண்டு போகும்போது அங்கேயே தங்கிவிட்டார். வாசிப்போம். அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாய் ஆசரிக்க கடவீர்கள். 16-17. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினேன். இந்த நாளில்தான் உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்ததற்கான ஒரு அடையாளம் அது. 26-27. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து. அவரும் இதே மாதிரி தான் தம்மையே பலியாக செலுத்தி அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். பழைய ஏற்பாட்டின்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தவன் மோசே. அதனால் தான் அவனை மீட்பனாகவும் தலைவனாகவும் வைத்தார் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டிலே மோசேயை மீட்பனாக வைத்தவர் புதிய ஏற்பாட்டில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே மீட்பனாக அனுப்பினார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. We were redeemed by the blood of Jesus Christ. அவர்தான் இன்றைக்கு மீட்பர். அவருடைய இரத்தத்தினால் தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக இந்த இரத்தம் சிந்துதல் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த இரத்தம் சிந்துதல்? கொலோசேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த இரத்தம் சிந்தலைனா மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தி தான் பாவ மன்னிப்பை நிவர்த்தி செய்தாங்க. நிழலாட்டம் அது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க. எதற்காக? பாவ மன்னிப்பு. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு இல்லைன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியாது.
அப்ப இந்த பாவம் மன்னிப்பினுடைய நோக்கம் அல்லது இந்த ரத்தம் சிந்துதலின் நோக்கம் என்ன? கொலோசேரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவரோடு கூட ஒப்புரவு ஆகுதலை ஏற்படுத்துகிறதற்கு இந்த ரத்தம் சிந்துதல். நல்லா கவனிக்க வேண்டும். தேவனோடு கூட அவரை தொழுது கொள்ள போகிறவங்க பரிசுத்தமான சபை கூடுதல் ஏன் சொல்லுகிறார்? நீ அவரை தரிசிக்கணும்னாலே பரிசுத்தம் இல்லாம தரிசிக்க முடியாது. அதைத்தான் எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததின் நோக்கமே நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக அல்லது நீதிமான்களாக மாற்றப்படுகிறதற்காக. ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபாக்கினையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம். வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்ல, அந்த ரட்சிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறதே பரலோகத்தை சுதந்திரிக்கிறது அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கு. ஆதாம் மூலம் உண்டான பகை, ஆதாம் மூலம் உண்டாகின அந்த பகையை நிரந்தர தீர்வு இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தலாம், ஒவ்வொரு பாவத்துக்கும் பலி செலுத்தலாம். ஒரு நிரந்தர பலியை எப்படி கொண்டு வருகிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ கொலோசியர் 1:20 வாசித்தது போல அவருடைய இரத்தத்தினாலே அவரோடு ஒப்புரவாகிறோம் சொல்றோமே, அவருக்கு சத்துருவாய் இருந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக நோக்கம் அவரோடு கூட அங்க போய் உட்கார்றதுக்கு. நல்லா கவனிங்க. ஏன் சபை ஆராதனைங்கிறதுக்காக நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். The importance of worshiping the Lord in His sanctuary எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு? நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே மறைந்து கிடக்கிற ஆழங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் அவருடைய குமாரனுடைய மரணத்தில் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்டோமே அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது. எத்தனை நிச்சயம்! அப்படி என்றால் தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாயிட்டோம்னா பரலோகத்தை சுதந்திரிக்கிறது நிச்சயம். அப்ப அந்த பரலோகத்துக்குள்ள உன்னை நுழைய வைக்கிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறதற்கு தான் சபை. நல்லா கவனிச்சுடுங்க. ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு
பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது. We have the assurance of inheriting the kingdom of God. நல்லா கவனிச்சு கூட வேண்டும். 5வது வசனம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்? சபை மூலமாக. இதற்கு நம்மளை அவர் ஆயத்தப்படுத்துகிறது எப்படி? சபை மூலமாக. அதற்கு தான் சபையை கூடி வரச் செய்ய விரும்புகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எந்த நாளே? அவருடைய பராக்கிரமத்தின் நாளே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன புத்தி? சபை ஆராதனை ஒட்டுறாத. அப்ப அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறதற்கு இந்த சபை. அந்த வருகையின் நாட்களை சங்கீதக்காரன் பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லுகிறான். அந்த பராக்கிரமத்தின் நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா? சங்கீத புஸ்தகம் 110வது சங்கீதம் 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்களா? அப்படின்னா அவரை ஆராதிக்கிற நாம் அல்லது அவரை தொழுது கொள்ளுகிற நாம் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. எப்படி எதிர்பார்க்கிறார்? பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள நீ உள்ள நுழைவிலேயே, இந்த ஆலயத்துக்குள்ள நீ உள்ள நுழையும் போது நீ எப்படி நுழைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 30வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி. நல்லா கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய், அதுதான் உன்னை ஆயத்தப்படுத்தும். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக ஆயத்தப்படுத்தாத சபை சபை அல்ல. உன்னை பரலோகத்துக்கு வழி நடத்தாத மேய்ப்பன் மேய்ப்பன் அல்ல. ஒரு சபையே பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார் என்றால் அந்த பலிபீடத்தில் நின்று சபையை நடத்துகிற அந்த மேய்ப்பனிடம் எத்தனை பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். அந்த மேய்ப்பன் பரிசுத்தவானா இல்லைன்னா அந்த சபைக்கு போகாத. நல்லா கவனிங்க.
ஆண்டவர் விரும்புகிற சபை ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை தொழுது கொள்ளணும்னா பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி நடுக்கமும் இருக்க வேண்டுமா? அவர் இங்க இருக்கிறாரு, அவர் இங்க வாசமாய் இருக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி இந்த பரிசுத்தத்தை நாம் பெற முடியும்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்கு போகக்கூடிய பரிசுத்தத்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அந்த கட்டளைகள் மூலமாக தான் நீ பரிசுத்தமாக இருக்க முடியும். நல்லா கவனிக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன பரிசுத்தம் தெரியுமா? 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. வாசிப்போம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. ஆனா அந்த முழு குடும்பத்திலையும் என் இருதயத்துக்கு ஏத்தவன் சொல்லி அவர் தெரிந்து கொண்டது தாவீதை மட்டும்தான். தாவீதுக்கும் அநேக மனைவிகள் உண்டு, அநேக பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் தெரிந்து கொள்ளல. அந்த அநேக பிள்ளைகளிலும் அவர் தெரிந்து கொண்டது சாலமோனை மட்டும்தான். அப்போ உன் குடும்பத்தில் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். உன் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது உன் குடும்பமே ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். டோன்ட் பாதர் அபவுட் தட். ஆனால் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்தில் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவராய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீ உலகத்தாலே அல்ல. எல்லாம் கவனிக்க வேண்டாம். உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறாரு. அப்ப அவருடைய கட்டளைகள் மூலம் பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றாரு. அப்ப சபை ஆராதனையில தேவ வார்த்தை எதற்காக? உங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைக்காக உங்களை கொண்டு வரல. இது உன்னை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை இருக்க வேண்டும். உன்னை பரலோகத்துக்கு வழிநடத்தக்கூடிய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த மேய்ப்பன் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி வர்றவனா இருக்க வேண்டும். அவர் கொடுத்தாதான் கொடுக்க முடியும்.
எந்த மனுஷனாலையும் தனியா கொடுத்துட முடியாது, அவர் கொடுக்கணும். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் மோசேயை வர சொல்றாரு. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். கற்பலகைகளையும் நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கொடுப்பேன். மேலே ஏறி வா. மேலே போயிட்டான். 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். 6 நாள் அவர் சத்தமே இல்லை. எப்படி இருந்திருப்பான்? மலைக்கு மேல கிடக்கான். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அந்த மேகத்துக்குள்ளதான் இருக்கிறான். வாசிப்போம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அந்த கற்பனையை பெறுகிறதற்கு 40 நாள் சாப்பிடாம கிடக்காயா? யார் மேய்ப்பேன்? யார் ஆசாரியன்? அவர்கிட்ட காத்து கிடந்து வாங்கணும்யா. தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடம் முழுவதும் கொண்டு வந்து நிரப்பி வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு ஏத்த வார்த்தையை கொடுக்கணுமே, என் ஆண்டவரிடத்திலிருந்து வரணுமே ஐயா. எந்த வசனம் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவர் சொல்லி கொடுக்கணுமே. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் சபை ஆராதனையின் ஒரு முக்கிய பகுதி அவருடைய வார்த்தையை கேட்கிற பகுதி. நல்லா கவனிக்க வேண்டும். சபை ஆராதனையின் முக்கிய பகுதி அவருடைய வார்த்தையை கேட்கிற பகுதி. அந்த பகுதி தான் உன்னை முதல்ல பரிசுத்தமாக்கும். அந்த பகுதி தான் உன்னை பரலோகத்துக்கு வழி நடத்தும். அந்த பகுதி தான் உன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய பகுதி. அதனாலதான் ஆண்டவர் சபை கூடுதலை சில விட்டு விடுகிறது போல, நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் சொல்லுகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய பராக்கிரமத்தின் நாளில் அவருடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சொன்னாரு. அப்படின்னா இந்த சபை ஆராதனையை ஆண்டவர் கூட்டுகிற நோக்கத்தில் ஒன்று அவருடைய வார்த்தையை கேட்கிறது இருக்கு. உபாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். எந்த வசனத்தை கேட்கிறவங்க
அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, இந்த பெரிய ஜாதியை ஞானம் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், அவரை தொழுது கொள்ளுகிற உள்ள a part of worship is to hear the word of God. தெரியாது இல்லையா? The word of God only prepares everyone to inherit the kingdom of God. ஒவ்வொருவரையும் அந்த பரலோக வீட்டுக்கு ஆயத்தப்படுத்துகிறது இந்த ஆராதனை தான். அதை உதாசீனப்படுத்திட்டு நீ பரலோகத்துக்கு போயிருவனு சொப்பனம் கூட கண்டாத. நல்லா கவனிங்க, வாசிப்போம். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? எவ்வளவு சமீபமாய் நம்ம கூடின மத்தியில் வந்து நிற்கிறாரே, ஆராதிக்கும் பொழுது நம்ம மத்தியில் வந்து நிற்கிறாரே, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்க ஜாதி எது? வாசிப்போம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அப்போ சபை கூடுதலின் நோக்கத்தில் the important part அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது இருக்கு. ஒரு மெசேஜ் ஆயத்தம் பண்ணுங்கிறது ஒரு கர்ப்ப ஸ்திரியானவள் பிரசவ நேரத்தில் படுகிற வேதனை மாதிரி. எதையும் சுயமா நம்ம பேசிட முடியாது. இந்த இடத்துல அவர் நிற்பாரியா? அப்ப அவர்கிட்ட வாங்கணும்னா அந்த வார்த்தை வேத வசன அடிப்படையில் தான் வரும். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. எதற்கு இந்த சபை கூடுதல்? அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறதற்கு. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சபை கூடுதல் அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறதற்கு. நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா பயத்தோடும் நடுக்கத்தோடு தான் உட்கார்ந்திருப்போம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். We are in the presence of God. We are in the presence of God. அப்ப ஆண்டவருக்கு எதற்காக அவருடைய வார்த்தையை கேட்க? அவங்க பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரிக்கும் வரை எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். ஆண்டவர் ஏன் பிள்ளைகளுக்கு போதிக்க? உன் பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளரு. நீ மட்டும் பரலோகத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. உன் பிள்ளைகளை எங்கன்னு கேட்பாரு. நீ தானே எனக்கு குழந்தை வேணும்னு அழுத. உனக்கு குழந்தைய கொடுத்த அந்த குழந்தைய எங்கன்னு கேட்பாரு. நீ வெக்கப்பட்டு போய் நிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும்
உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். எதற்கு சபை கூடுதல்? உன் ஆத்துமா அழிஞ்சு போகாம இருக்க. Have we ever meditated the word of God so deeply? அல்ல கவனிக்க வேண்டாம். எதற்கு சபை கூடுதல்? உன் ஆத்துமா அழிஞ்சு போகாம இருக்க. ஆண்டவர் சொல்ல, உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். அர்த்தம் புரியுதா? உன் பிள்ளைக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தது நின்று அதை உன் பேர பிள்ளைக்கும் சொல்லிக் கொடு. உன் பேர பிள்ளைக்கும் சொல்லிக் கொடு. உன் பேர பிள்ளையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளருங்கிறாரு. நம்ம வசனத்தை வாசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகள். அதுதான் சபை. அதுக்குதான் சபை. நீங்க வரலாம், நீங்க வரக்கூடாது சொல்லக்கூடாது. எல்லா ஜாதிகளும் சபைக்குள்ள ஓடி வரும். சபை ஆராதனையில பங்கு பெற எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா எல்லாரும் உறுப்பினர் ஆகிட முடியாது. யார் உறுப்பினராக முடியும்? சபையின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும். எல்லாம் கவனிக்க வேண்டாம். மற்ற எல்லாரும் வந்து பங்கு பெறலாம். எல்லாரும் பங்கு பெறலாம். எல்லா ஜாதியும் வந்து பங்கு பெறலாம். அந்த வார்த்தை அவங்க காதுல போகும். One or other day they will understand who is God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். யார் உறுப்பினர்? அதுக்கும் வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். எதினாலே சட்ட திட்டங்களினாலே, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. யார் உறுப்பினர்? அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படுறவங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு சபையை குறித்து, இந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று குறித்து சட்ட திட்டங்கள் எல்லாம் போட்டு ஏன் நடத்துகிறார்? அந்த சபை ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும். He is the God of discipline. ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டாரு. ஆனா கடைசியில் சொன்னாரு, ஒன்னும் சேதமா போகாதபடி. அர்த்தம் என்னன்னா, அங்க இங்க வீணா தூக்கி வீசிடாதபடி அதை ஒழுங்கா எடுத்து வைங்க. அதை 12 கூட நிறைய எடுத்து வச்சாங்க. ஒழுங்கின் தேவை.
அவங்கள உட்கார வச்சதும் கூட வரிசையாக 50 பேராக. இஸ் a God of discipline. நன்றாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் ஒரு சபையை. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சீயோனும் எருசலேமும் அவருடைய ஆலயத்தை குறிக்கிறது. அங்கிருந்து தான் உனக்கு வேதம் வெளியே வருகிறது. அங்கிருந்து தான் கர்த்தருடைய வசனம் உனக்கு போதிக்கப்படுகிறது. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம உன் செவிய விளக்குனா உன் ஜெபம் அருவருப்புன்னு நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிற வாசிப்போம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சர்ச்சுக்கு வரும். நான் வீட்டிலேருந்து உபவாசம் இருக்கிறேன். ஒரு கூட்டம் வீட்டிலேருந்து உபவாசம் இருக்காங்களாம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாம. நல்லா கவனிக்க வேண்டாம். வசனம் சொல்லுது, அந்த ஜெபம் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி. அந்த வேதம் அங்க வரணும், கர்த்தருடைய வசனம் அங்க புறப்பட்டு வரணும். அதுதான் சபை. மேல வந்து நின்றுட்டு கதை விட்டு ஜோக்கடிச்சு மக்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறவன் மேய்ப்பன் அல்ல. உங்களை குறித்த பாரம் அவனுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்காக வாழ வேண்டும். கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு பாதையையும் வேத வசனத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரை. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எப்படி கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். நெவர் ஃபர்கெட். எந்த நிலைமையில வாழ்ந்தோம், எந்த நிலைமையில இருந்தோம், எந்த நிலைமையில இருந்து நம்மளை எந்த நிலைமையில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கழுகுகளின் சட்டைகள் அது குஞ்ச கொண்டு வர்றது மாதிரி நம்மளை கொண்டு வந்திருக்க கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. உங்களோடு கூட பேசுகிறாரே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைன்னு சொன்னா அவருடைய கட்டளைகள் அர்த்தம். என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீங்க. அந்த கட்டளை தான் ஒன்னையும் அவரையும் ஒன்னா இணைக்கும். அந்த கட்டளைப்படி நீ நடக்க நீ அவர்களுக்கு பிரியமானவனாக உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டாரு. வாசிப்போம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார் 9வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னுடனே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். நல்ல கவனிங்க. அந்த மக்களுக்கு முன்பாக
அவங்க மத்தியில் அவர் இறங்குறாரு, மோசேயோட பேச போகிறாரு, அவங்களுக்கு என்ன என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறத சொல்ல போகிறாரு. அதற்காக அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை வாசிப்போம். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அவர் இறங்கி வருகிறதற்கு பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார். Sanctification is an important process, very very important process. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, வாசிப்போம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாது படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாது படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். நல்ல கவனி. அப்ப எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை விரும்புகிறார்? 14வது வசனம். மோசே மலையில் இருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். ஆசாரியர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறாரு. 16வது வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். எல்லாரும் நடுங்குற அளவுல இருந்தது. அப்படின்னு அவர் இறங்கி வருகிறதுக்காக எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்? நல்லா கவனிக்க வேண்டும். நீ சபைக்குள்ள வருகிறியா, நீ ஆராதிக்க வருகிறியா, நீ சுத்திகரிச்சு ஆயத்தத்தோட வா. ஆண்டவர் சொல்கிறது அதுதான். சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அவரை தொழுது கொள்ளுகிறது பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்குன்னு சொல்றாரு. லேவியராகமம் 26வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு. ஏன்னா இது பரலோகத்துக்கு வழி நடத்துறது மாத்திரம் இல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கும் சபைதான் காரணம். வாசிப்போம். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 11, 12 வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பது இல்லை. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார்? இது ஆராதனையின் ஒரு பகுதி. நான் இவ்வளவு நேரம் உங்களோடு பேசினது ஆராதனையின் ஒரு பகுதி. ஆராதனையின் அடுத்த பகுதி என்ன? சங்கீத புஸ்தகம் 95வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தரே கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து. எப்படி வரணுமா? துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து
சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். மகாராஜன் அவரே. 7வது வசனம், அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவரை ஆடு, நம்ம அவரை போற்றி துதித்து பாடுகிற அந்த ஆராதனை தான் ஆராதனையில் உள்ள அடுத்த ஒரு பகுதி. நல்லா கவனிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனையை விரும்புகிறார்? தேவன் விரும்புகிற ஆராதனை. எதற்காக நம்ம வந்த உடனே ஆராதிக்கிறோம்? எதற்காக ஆரம்பிக்கும் முன்னாலே பாடிக்கொண்டிருக்கிறோம்? நீ துதித்தலோடு கூட உள்ளனோல, துதித்தலோடு கூட உள்ளனோல. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிறதனுடைய ஒரு அடுத்த பகுதி துதிக்கிறதும் பாடுகிறதும் ஆராதிக்கிறதும். சங்கீத புஸ்தகம் 84வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. ஆத்துமா, உள்ளுக்குள்ள ஆர்வம், உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம். 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடுறோமே. வாசிப்போம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். என் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதே. சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு எப்பொழுது போவோம், எப்பொழுது போவோம்? சங்கீதக்காரன் அவருடைய சமூகத்தை தேடி போகிறதை குறித்து சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்போ வந்து நிற்பேன்? எப்போ வந்து நிற்பேன்? 4வது வசனம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. நல்ல அவரை துதிக்கிறது, போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் உள்ளம் உருகுகிறது ஐயா. அவரை துதிக்கிறது அடுத்த பகுதி. அவரை ஆராதிக்கிறதின் 3வது பகுதி என்ன? அவரை ஆராதிக்கிறதனுடைய அடுத்த பகுதியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 7வது 8வது வசனங்கள். ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். மகிமையை செலுத்துங்கள் சொல்றான். மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். எப்படி பிரவேசிக்கணுமா? காணிக்கையை கொண்டு வந்து. அப்போ காணிக்கைங்கிறது ஆராதனையினுடைய ஒரு பகுதி. இந்த காணிக்கை என்று சொல்கிறது ஆராதனையினுடைய ஒரு பகுதி. யாத்ராகமம் 23வது அதிகாரம்
15வது வசனத்தின் கடைசி பகுதி, என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். நல்ல கவனிங்க. என்னுடைய சமூகத்தில் வெறும் கையாய் வர வேணாம். உபாகமம் 16வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, உன் தேவனாகிய கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். எப்படி சொல்றாரு? எப்படி காணிக்க கொண்டு வரணும்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. அநேகர் எப்படி காணிக்க போடுறீங்க தெரியுமா? 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா. நல்ல கவனிங்க. உன்னை அப்படியே ஆசீர்வச்சுக்க. ரோட்டில் பிச்சை எடுக்காம பார்த்தியா? ஒரு 1 ரூபாய் நீ அவன்கிட்ட கொடுத்து பாரு, என்ன செய்யறான் பாரு. உன் முகத்திலே வீசிடுவான். யாரு? பிச்சைக்காரன். நீ கொடுத்து பாரு. நீ 1 ரூபா கொடுக்க வேண்டாம், 10 ரூபா கொடுத்து, 10 ரூபா காயின்ஸ் இருக்குல்ல, கொடுத்து பாரு. அப்ப நம்ம எப்படி காணிக்க போடுறோம்? 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா. அது ஆண்டவரை துக்கப்படுத்துங்கிறத மறந்துடாத. மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும், அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். நல்ல கவனிய. ஆண்டவர் சொல்ல, என் நாமத்துக்கு தூபம் சுத்தமான காணிக்கையும் செலுத்த. எப்படி செலுத்தப்படுமா? சுத்தமான. நம்ம எப்படி கொடுக்கிறோம் தெரியுமா? எண்ணெயில உளுந்த நோட்டு, எண்ணெயில உளுந்த நோட்டு, கிழிஞ்ச நோட்டு. அத மாதிரி ஒரு அழுக்கு நீங்க பார்க்க முடியாது. அதில் இருக்கிற நம்பரே தெரியாத அழுக்கு. அப்படி கொடுக்கிறவங்களுக்கு அவர் என்ன பதில் கொடுக்கிறாங்க? நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 13வது 14வது வசனங்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு வரைக்கும் வேலை கிடைக்கல. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதை உங்க கையில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில், தன் மந்தையில் நல்ல நோட்டை உள்ள வச்சிருப்பான். கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். நல்ல நோட்டை வச்சுட்டு தேடுற பத்தியா, கிழிஞ்சது எங்க இருக்கு, அழுக்கு எங்க இருக்கு? வாசிங்க. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் மகத்துவமான ராஜா, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கும் காணிக்கை என்ன? அதை எப்படி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார்? யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து கர்த்தர் மோசேயை நோக்கி,
இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. யார்கிட்ட வாங்குங்கிற? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன்ட்ட வாங்குங்கிறாரு. ஏன் கஷ்டத்தோடு போடுறீங்க? கிழிஞ்சதை போட்டு சாபத்தோடு போயிடாதீங்க. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ சுகமாய் குடியிருப்பாய் சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட காணிக்கையை விரும்புகிறார்? வாசிப்போம். நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. ரத்தினங்கள். 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறதுக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போவதையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். 33வது அதிகாரம் 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். யார் ஆலயத்துக்கு வருவா? கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் வருவார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். 9வது வசனம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். இறங்கி வர்றாரு. வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். மனப்பூர்வமா கொடுக்கிறவங்க காணிக்க வாங்குங்கிறார். அவங்க எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? யாத்திராகமம் 35வது அதிகாரம் 4வது 5வது வசனம். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். மனமுள்ளவன் எவனோ அவன் கொண்டு வரட்டுங்கிறான். 21வது வசனத்திலிருந்து. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் நல்லா கவனிக்க வேண்டாம். அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். பொன் நகைகளை கொண்டு வந்து போடுறாங்க. 24வது வசனம். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். 29வது வசனம். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். 36வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருந்து அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணி கடத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலை தோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அதிகமா கொண்டு வந்துட்டாங்களாம். வாசிப்போம். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. நல்ல காணிய பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருக்க வேண்டும்? இயேசு சொன்னார். மத்தேயு 28வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொன்ன அதே பேட்டர்ன்ல சபை ஆரம்பிச்சது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41 இருந்து 47 வரை வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டின் சபை அப்படியாக ஆரம்பித்தது. 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 46-47 அவர்கள் ஒவ்வொருவரும் யாரை கொண்டு வந்து சேர்க்கிறாரா? ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த சபை எப்படிப்பட்ட சபையா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காணிக்கைய என் இயேசு கவனித்தாரே. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், அதிகமாய் போட்டான்னு சொல்லுகிறேன். வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். பரிபூர்ணத்தில் இருந்து எதையோ எடுத்து போடுறாங்க. இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். சாப்பாட்டுக்குன்னு வச்சிருந்த 2 காசு அதையும் போட்டுட்டா. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு காசு கிடையாதுயா. The Lord will look at நீ எப்படி போடுறேன்னு பார்ப்பாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது ஆராதனையின் ஒரு பகுதி. அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுகிறது ஆராதனையின் அடுத்த ஒரு பகுதி. காணிக்கையோடு கூட அவருடைய சமூகத்தில் நுழைகிறது அதுக்கு அடுத்த ஒரு பகுதி. கடைசி பகுதி ஆராதனை, கடைசி பகுதி ஆசீர்வாத பகுதி. என் நாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஏன் சொல்றாரு? அவர் ஆராதிக்க வந்த நீங்க ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தில் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். ஒரு சபை ஆராதனை எப்படி நடக்க தேவன் விரும்புகிறார் என்பதை வேத வசன அடிப்படையில் உங்களோடு பேசியிருக்கிறேன். அல்லேலூயா.